எனக்கு எப்படியாவும் தெரியாது போச்சுப்பா. சரி வா, நடக்குது நடந்து போச்சு. எப்போ என்ன ஆச்சு? காவாயில கூட்டி நான் வரும்போது எனக்கு இது ஒரே ஒரு அப்பா. என்னப்பா உனக்கு எப்படி ஆகி போச்சா? பாத்தியா என் மகன் கதறத. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனியாப்பா? போனப்பா. பாத்தியா என் பையன் பாஸ்டா. ஹாஸ்பிட்டல் போன மட்டும் சரியாவதுப்பா. அங்க போறப்ப அம்மன் பாட்டு பாய்ந்து ஆடி மாசம் ஒரு பூசணிக்கா ஒரு தேங்காய் வச்சு வந்துருப்பா. உன் கை நல்லா ஒண்ணு. பாத்தியா என் புள்ளிக்கு என் மேல பாஸ்டா. கம்மிருப்பா. எப்போ காசு ஒரு 200 ரூபாய் கொடுப்பா. நான் போய் பூசணிக்கா தேங்காய் வச்சு உண்டியில மிச்ச காசு போட்டு வந்துடுறப்பா. எதுப்பா? என்னடா கவனிடா. அப்பா 500 ரூபாய் கொடுப்பா. நீ போய் பூசணிக்கா தேங்காய் வச்சு மிச்ச காசு உண்டியில போட்டுப்பா. ஏய் கவனிடா மண்டியா நீ பாப்பா. எங்க அப்பா போய் இதுமே ஆகி போச்சா? கடவுளே. டேய் என்ன அப்படி பண்ணிட்ட? என்ன பண்ணிட்டான்? என் பையன் பாஸ்டா பாத்தியா? வா பாக்கலாம், பையன் பாஸ்டா. வா பாக்கலாம். டேய் இங்க பாத்தி 500 ரூபாய். எப்படிடா? எங்க அப்பனுக்கு கை வஞ்சிச்சு. அப்புறம் என்ன ஏமாத்தி போட்டு வந்து ஆட்டியா? சரி விடு, நம்ம ஜாலியா சினிமாக்கு போலாம். என்ன படத்துக்கு? போலாமே. அப்பா தேங்காய் வடிக்க தப்பா போறேன். தேங்காய் தானா? வா வடிக்கலாம். திருவண்ண பாதி என்ன ஆயிடுச்சு? ஏய் என்ன இதுன்னு போறா? என் மேல ஒருத்தர் கை வச்சாப்பா. உண்மையாவ சொல்றா? நம்மட்டியா? ஏய் எவனு சொல்ற? அவனை கைகளை கட்டி தொங்க விட்டுறேன். வாங்கப்பா கூட்டு போறேன். அவனுக்கு ஒவ்வொரு வெயிட் பண்ணிருங்கப்பா. டேய் கொல்லுடா கொல்லுடா. வாங்க வந்துட்டாங்கிறோம். டேய் நான் தீர்க்க ஓணுமா? டேய் நாங்க வந்துக்கிறோம். எங்க முன்னாலே மிரட்டுற? அவளை தான் தெரிஞ்சுக்கோ. அவனுக்கு சப்போர்ட்டா? ஏய் நாங்க இல்லாத நேரத்தை பார்த்து தலைமையில கை வச்சிட்ட. இப்ப வெளியில பாக்கலாம். அவ்வளவுதானே? ஐயோ அம்மா அம்மா அஷ்டனா இப்ப வாங்கடா. ஏவா அடிங்க. கத்த வச்சாங்களா? சூப்பரா வச்சாங்க. அடிங்கப்பா. ஏய் நல்லா வச்சுங்கப்பா. நல்லா வச்சுங்க. நீங்க தான் வின்னு. நீங்க தான் வின்னு. வட்டமா? No no. நரகமா இல்லையா? தேங்க தேங்க நான் தர மாட்டேன். தேங்க 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 இந்தா. தேங்க 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 தேங்க. ஐயோ இவ்வளவு பேரா? நான் இல்ல. இவனை ஏறி கூட்டாங்க. ஒரு கூட ஓட மாட்டானே. பாத்துக்கலாம் விடு. பொல்லாட் பாஸ்ட் பாஸ்ட். ஏய் நான் பாஸ்ட்ன்றா. பொல்லாட் ஸ்லோ ஸ்லோ. அது போடா போடா. போடா போடா போடா. ஏய் போடா. குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது. சட்டி பானை உருட்டுது. பாலை எல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியல. இந்த பூனை சரியில்லை. வரட்டும் அம்மா சொல்கிறேன். வாசல் கதவை மூடுவேன். குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது. சட்டி பானை உருட்டுது. பாலை எல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியல. இந்த பூனை சரியில்லை. வரட்டும் அம்மா சொல்கிறேன். வாசல் கதவை மூடுவேன். கொஞ்சம் கூட உனக்கு அறிவுங்கிறதே கிடையாதா? துணி போடக்கூடாது, வெறும் பையில படுக்க வைக்க சொல்றாங்க. நீ துணியோட படுக்க வச்சுட்டு இருக்கிற? பாய் முடி தின்றுமா? என்னென்ன சொல்ற ஒரு கதை, கம்பி கட்டுற கதையெல்லாம். குட்டி செல்ல குட்டி மயிலு
காலையிலேருந்து பாருங்க சிரிக்கிற மனைவி போய் பார்த்துட்டு படுத்துட்டுருக்கான். விசில் அடித்தாதான் சிரிக்கிறான். ஏன் சாமி விசில் அடித்தா மட்டும் சிரிப்பீங்களா? ஏன் தங்கம் சாலக்குட்டி மேலே தாண்டக்குட்டி மேலே சாமியை எப்படி வழிபடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கல் எடுத்து தான் எரிஞ்செறிஞ்சுதான் சாமி கும்பிடுவாங்க. அந்த வகையில அன்னைக்கு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே கல் எடுத்து 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 சாமி மேல கற்சிலை மேல வீசி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியா ஒருத்த வரான், வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்னடா இந்த ஊர்ல எல்லாரும் கல் எடுத்து எடுத்து சாமி மேல எரிஞ்சு சாமி கும்பிடுறாங்களே, நம்ம இப்படியே போயிடலாம்னு திரும்பி போகும்போது கல்லை எரிஞ்சிட்டு இருக்கான். ஒருத்தன் பார்த்து, டே இங்க வாடா, என்ன நீ இந்த ஊருக்கு வந்துட்டு சாமி கும்பிடாம போற, நீயும் சாமி கும்பிட்றான்னு 2 கையும் தூக்கி சாமி கும்பிட்டான். இப்படிலாம் சாமி கும்பிடக்கூடாது, இந்த ஊருக்கு வந்தா கல் எடுத்து எரிஞ்சுதான் சாமி கும்பிடணும். ஐயோ என்னடா பண்றது, கல் எடுத்து எரிஞ்சா சாமி குத்தம் ஆயிடுமே, என்ன பண்ற ஒண்ணுமே புரியாம சரி ஆண்டவா காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து எரிய போற மாதிரி எரிஞ்ச போனா, ஆனா எரியாம ஒரு புளிய மரத்து மேல தூக்கி வீசினா 2 கண்ணும் காணாம போச்சு. கடவுள் கிட்ட வேணும், நான் கடவுளே உன்னை நான் எரியக்கூடாதுதானே புளிய மரத்து மேல தூக்கி வீசினேன், 2 கண்ணும் காணாம போச்சு. ஏண்டா அங்கெல்லாம் அவனுங்க எரியறானுங்க தான், நான் இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன், எம்எல்ஏ நீ கல்லை கொண்டு எரியான்னு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயக்கிளியே சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயக்கிளியே சாய்ந்தாடு குத்துவிளக்கே சாய்ந்தாடு கோவில் புறாவே சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயக்கிளியே சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயக்கிளியே சாய்ந்தாடு குத்துவிளக்கே சாய்ந்தாடு கோவில் புறாவே கண்ணு காரணம் அப்பாலாம் அடிச்சண்டா பாங்க பிடி இருந்தா கொடுத்துட்டு போங்க. டேய் கோட்டக்கல்ல என்ன வாத்து இந்த விளையாட்டோட பேரா தெரியுமா? இது ஒன்றும் கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்லை, இங்க ரூல்ஸே வேற. எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்னதான் கேக்குறேன். லேஸ் 2 பாக்கெட் போட்டுக்கோ, நீத்தான் வேற என்ன போடலாம்? டீ தூள் 1 பாக்கெட் போட்டுக்கலாம், காப்பி தூள் 1 பாக்கெட் போட்டுக்கோ. அதுக்கு என்ன போடலாம்? மேகிக்குதா இது ஒரு 2 பாக்கெட் போட்டுக்கோ. ஆஹா நம்மளுக்கு பிடிச்ச பிஸ்கெட்டா இது ஒரு 10 பாக்கெட் போட்டுக்கோ. அப்பா நம்மளுக்கு பிடிச்ச பொருளா எடுத்தாச்சு. ஏமா இதுக்கு பில்ல போடுப்பா. ஓகே சாத்தி எடுத்துட்டு வந்து சார், பில்லு போட்டுக்கிட்டுங்களா? ஏமா நீ காசு வேஸ்ட் பண்ணிக்கிற, போப்பா வேற எதனா எடுத்துவாப்பா. வேறயா? போ எத்துன்னு போ. அட என்னப்பா நீ என்னத்தப்பா பண்ண சொல்ற? என்ன எதனா பண்ணு போ. எப்பா கணக்கு போட்டு முடிச்சாடா சாமி, எவ்வளவு சொல்ல போறான்னு தெரியலையா? சார் டோட்டல் 950 ரூபா வருது சார். 950 ரூபாயா வருது? ஆமா சார் அவ்வளவுதான். அவ்வளவு வருதுன்னா இது இவன் தான் மாடு மணி. மிஸ்ஸிக்கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் எரும மாடு மாதிரி ஒரே இடத்துல நின்று அடி வாங்குவான். இவன் தான் ரைட் ஹேண்ட் ரவி. மிஸ்ஸிக்கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் ரைட் சைடு கை மட்டும் தான் காமிப்பான், ஏன்னா அதுதான் அவனோட பலமே. இவன் தான் கராத்தே கார்த்திக். மிஸ்ஸிக்கிட்ட இருந்து அடி வாங்குறது இருந்து தப்பிக்க கராத்தே மாதிரி பண்ணி எஸ்கேப் ஆவான். கடைசியில மிஸ்ஸியை டென்ஷன் ஆகி கண்டத்துல அடி வாங்குவான். என்னமா வேணும்? அக்கா எனக்கு ஒரு பென்சில் தாங்க. அக்கா எனக்கு ஒரு பென்சில் தராதீங்க. அக்கா எனக்கு பென் தாங்கக்கா. அக்கா எனக்கு பென் தராதீங்க. ஒரு நிமிஷம், 2 பேரும் முதல்ல காசை என் கையில கொடுங்க. இப்போ என்ன ஒண்ணு கேளுங்க. என்கிட்டயே மோதிரியா? இருடா உன் காப்பு வச்சிருக்கேன். அக்கா எனக்கு கேட்ரிஜ் பென் தாங்க. அக்கா எனக்கு கேட்ரிஜ் பென் தராதீங்க. மாஸ்டர் அம்மாவனே. அக்கா எனக்கு மீதி சில்லற தாங்க. அக்கா எனக்கு மீதி சில்லற தராதீங்க. உனக்கு தான் மீதி சில்லற வேணால, கிளம்பு கிளம்பு. உங்க அம்மாவை நினைச்சா உனக்கு என்ன பாட்டு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும்? ஒரு சாமிகள் இருந்தாலும் மா உன்னை போல் ஆகிடுமா. சூப்பர்ரா. அப்ப உங்க அப்பாவை நினைச்சா? தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. சூப்பர் சூப்பர். அப்ப உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைச்சா? அப்ப என்ன நினைச்சா? சோலி முடிச்சு. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது.